அனைவருக்கும் வணக்கம். குளோபல் ஃபின்பாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் முழுவதும் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் பாராளுமன்ற எலெக்ஷனின் 7வது ஃபேஸ் முடிவடைகிறது. ஜூன் 1ஆம் தேதி இறுதியாக எலெக்ஷன் முடிவு பெற்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மிக முக்கிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிற்கு சீட்டுகளை பெறுகிறதோ அதற்கு தகுந்தவாறு ஷேர் மார்க்கெட்டுகள் ஏறவும் இறங்கவும் செய்யும் எனவும் பல பங்குதாரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டிவிடெண்ட் ஸ்டாக்குகளை பொறுத்தவரை GlaxoSmithKline Pharmaceuticals என்ற நிறுவனம் 32 ரூபாய் டிவிடெண்ட் வழங்குவதாக உள்ளது. ஏற்கனவே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதை அப்ரூவ் செய்து விட்டார்கள். மிக விரைவில் ஏஜிஎம் மீட்டிங் நடைபெற உள்ளது. இந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் இது அப்ரூவ் செய்யப்பட்டவுடன் இந்த வாரம் யார் யார் இந்த ஸ்மித்கிளைன் பார்மசூட்டிக்கல் ஸ்டாக்குகளை வைத்துள்ளார்களோ அவர்களுக்கு ஒரு ஷேர் ஒன்றிற்கு 32 ரூபாய் என்ற அளவில் டிவிடெண்ட் வழங்கப்படும் என தெரிகிறது. பாரத் ஃபோர்ஜ் என்ற நிறுவனத்தின் பங்கு ஆனது அதிக அளவில் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து வகையான மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ்கள் எல்லாமே இவை மேலே உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கின்றன. அதிகபட்சமாக 1650, அதற்கு மேலாக 1700 வரை இது ட்ரேட் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் இந்த ஸ்கிரிப்பானது கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஏறும் முகத்திலே இருக்கின்றது. இந்த பங்கில் முதலீடு செய்தவர்கள் அதிக அளவில் வருமானத்தை பெற்றுள்ளனர். இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் என்ற பங்கானது மீண்டும் அதிக அளவில் உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் இது ஒரு அரசு நிறுவனம். இவை ஃபைனான்ஸ் மட்டுமே செய்கின்றது. ஆகவே ஃபைனான்ஸ் செய்யப்பட்ட அந்த நிதிக்கான வட்டி மற்றும் அது தொடர்பான ரெவன்யூ எல்லாமே இதற்கு தொடர்ந்து பெர்மனண்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் என்ற இந்த பங்கில் பங்குதாரர்கள் அதிக அளவில் முதலீடு செய்து வருகிறார்கள். இந்த 2 பங்குகளும் ஏறுமுகத்தில் உள்ளன என SBI செக்யூரிட்டிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்ற வெள்ளிக்கிழமை சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 குறியீடுகள் மிக அதிக அளவு உயரத்தை எட்டின. சென்செக்ஸ் 75,636 பாயிண்ட்டுகளும், நிஃப்டி 50 23,026 பாயிண்ட்டுகள் வரை மேலே சென்று பின்பு ஃப்ளாட்டாக முடிவடைந்தது. அதிகமான முதலீட்டாளர்கள் தங்களது பங்குகளை விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அதிக அளவு குறியீடு ஏறியதால் அதில் கிடைத்த லாபத்தினை பயன்படுத்துவதற்காக பல முதலீட்டாளர்கள் தங்களது பங்குகளை விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆகவே பங்கு சந்தையானது சற்று இறங்கி ஃப்ளாட்டாக முடிவடைந்தது. இவற்றில் பாரத் டைனமிக்ஸ் என்ற நிறுவனம் வெள்ளிக்கிழமை என்று மிக அதிக அளவு விற்பனை செய்யப்பட்டு 8% அளவிற்கு அது உயர்ந்தது. அதே போன்று ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் நிறுவனம் ஏறக்குறைய 12% அளவிற்கு தனது மதிப்பில் உயர்ந்தது. அதே போன்று கொச்சின் ஷிப்யார்ட் நிறுவனமும் தனது மதிப்பிலிருந்து அதிகமாக முன்னேறியுள்ளதாக தெரிய வருகிறது. ஆகவே நண்பர்களே, இந்த வாரமும் இந்த 3 நிறுவனங்களின் பங்குகளும் அதிக அளவில் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IRCTC என்பது ஒரு அரசு துறையைச் சேர்ந்த ரயில்வே துறையின் நிறுவனம். IRCTC நிறுவனத்தின் பங்கு ஏறுமுகமாகவே உள்ளது. இதனுடைய 52 வார குறியீடான 614.35 இதன் 52 வார அதிக குறியீடான 1138.90 வரை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 52 வார குறைந்த புள்ளியிலிருந்து ஏற்கனவே 80% அளவிற்கு உயர்ந்துள்ளது. சென்ற வெள்ளிக்கிழமை 1107.90 வரை இது சென்று பின்பு அது சற்று இறங்கும் முகமாக இருந்தது. இருப்பினும் பெரும்பாலான செக்யூரிட்டி நிறுவனங்கள் இந்த IRCTC பங்குகள் மேலும் உயரக்கூடும். இது 52 வார அதிகப்படியான குறியீடை 1138.90 என்பதை மிக விரைவில் எட்டக்கூடும் என எதிர்பார்க்கின்றனர். அரசு துறையைச் சேர்ந்த டிஃபென்ஸ் நிறுவனங்கள் நிறையா உள்ளன. உதாரணத்திற்கு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள்
அரசு துறையின் டிஃபென்ஸ் சம்பந்தமான சாதனங்களை உற்பத்தி செய்யக்கூடியது. கடந்த 3 வருடங்களாக இந்தியாவில் இந்த டிஃபென்ஸ் சம்பந்தமான ஆயுதங்கள் எல்லாமே உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுவதால் இந்த நிறுவனங்களின் பங்குகள் அதிக அளவில் உயர ஆரம்பித்துள்ளன என்பது குளோபல் ஃபின்பாக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் என நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த நிறுவனங்கள் எல்லாமே அதிகப்படியான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதால், உள்நாட்டிலே உற்பத்தி செய்வதால் இவற்றின் வருவாய் அதிக அளவில் உயர்ந்து வருகிறது. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் தனது ஸ்டாக்கினை 1:2 என்ற விதத்தில் சென்ற வெள்ளிக்கிழமை பிரித்து வழங்கியது. இதன் காரணமாக இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பங்கானது அதிக அளவில் சென்ற வெள்ளிக்கிழமை விற்பனையானது. ஏறக்குறைய 17% அளவிற்கு இதன் குறியீடு உயர்ந்தது. 1530 வரை இதன் குறியீடு வெள்ளிக்கிழமை உயர்ந்தது. இது 1838 வரை உயரக்கூடும் என பல பங்கு நிறுவனங்களின் புரோக்கர்கள் இதனை ரெக்கமெண்ட் செய்துள்ளார்கள். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்ட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் பங்குகள் எல்லாமே தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. இதுபோன்று பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், REC போன்ற அரசு நிறுவனங்கள் பங்குகள் எல்லாம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகின்றன. ஆகவே முதலீட்டாளர்கள் இது போன்ற மிக முக்கியமான பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதிக லாபம் பெற குளோபல் ஃபின்பாக்ஸ் யூடியூப் சேனல் வாழ்த்துகிறது. இத்துடன் குளோபல் இன்பாக்ஸ் இந்த வீடியோ செய்தியினை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.